நாங்கள் அங்கே எவ்வளோ பேர் இருந்தாலும் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி பூஜைக்கான ஏற்பாட்டுகளை செய்யலாம் வாமான்னு கூப்பிட்ட உங்கள் அம்மா. ரொம்பவே ஃப்ரெண்ட்லியான உங்கள் டேடி. கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆனாலும் எங்களுக்கு குழந்தை இல்லைம்மா. இந்த ஸ்ரீராமரை வேண்டி விரதம் இருந்த அதே வருஷத்தில் இவன் பிறந்தான். அதனால தான் இவனுக்கு எங்கள் அப்பா பேரோடு சேர்த்து ஸ்ரீ ராமகிருஷ்ணான்னு பேர் வச்சேன். அடட அக்கா, என்ன இந்த போரிங் கான்வர்சேஷனில் உக்காந்துட்ருக்கீங்க, வாங்க மேலே விளக்கேற்ற போகலாம் அப்படின்னு உங்கள் கசின்ஸ் என்னை கூப்பிட, என் வாழ்நாள் முழுவதும் இந்த வீட்டில் இப்படி விளக்கேற்ற வேண்டும் என்று வேண்டினேன். உங்கள் தலைமையில் இருந்து வலிக்கு என் தலையை தொட்ட அச்சதைகள், உங்களோட இடது பக்கத்தில் நின்று எடுத்த புகைப்படம், உங்கள் அப்பா அம்மா காலை தொட்டு வணங்கி கிடைத்த ஆசிர்வாதம், கிளம்பும் போது தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் நீங்கள் என் கையை பிடித்த அந்த நொடி, திருவிழா போல் நடந்து முடிந்த இந்த திருமணத்தில் ஒவ்வொரு நிமிடமும் கனவு லோகத்தில் வாழ்வது போல ஒவ்வொன்றும் ஒரு அதிசயமாய் தோன்றியது. வாவ், நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. ஐ ஃபீல் திஸ் பேஜ் இஸ் மோர் ஸ்பெஷல். ஒரு வழியாக சாமி கல்யாணம் என்னமோ நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சு. ஆனால் இவங்க 2 பேரோட கல்யாணம் என்ன ஆச்சோ?